பிரியமான தேவனுடைய ஜனமே, தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த அருமையான தருணத்திலே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாத தேவன் தந்த அருமையான தருணத்திற்காக நன்றியோடே துதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை தேவரீ நீர் ஆசீர்வதித்த எங்களுக்கு நீர் விளம்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, தேவ ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னாண்டவர். தேவரீ அடியானை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். பேசுகிற எனக்கும் கேட்கிற மக்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தேவரீ கிரியை எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய செய்திக்கு முன்பே அருமையான பாஸ்தமா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். பின்பே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சங்கீதம் வாசித்து தேவநாமத்தை நாம் மயப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பழைய பாட்டு, கர்த்தருடைய வருகையை குறித்துள்ள ஒரு நல்ல பாட்டு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் மறந்து போய் ஒரு மகிழ்ச்சியான நாளை நமக்கு தேவன் தரப்போவதற்காக ஆண்டவர் ஒரு அருமையான பாட்டு கர்த்தர் கொடுத்து, இந்த பூமியில் உள்ள பாடுகள் கஷ்டங்கள் இந்த உலகமே நமக்கு ஒரு சமாதானம் கொடுக்காத விட்டாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நமக்கு மிகுந்த சமாதானம் சந்தோஷம் கர்த்தர் கொடுக்கும். ஆகையால் இந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு, நம்ம சேர்ந்து பாடுங்க. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்களே சுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்களே சுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடி வா விண்ணதில் சேரவே, விரைவுடன் ஓடி வா விண்ணதில் சேரவே. வேகமாய் 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 வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்களே சுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்ச பசி தாகமுமே மறந்து போகுமே. கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்ச பசி தாகமுமே மறந்து போகுமே. வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே, வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே 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 நீங்குமே. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்களே சுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதம் 2ஆம் சங்கீதம் சேர்ந்து வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தே சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார்,
ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலகம் பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சேர்ந்து வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிறவர் யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களோடு இன்றைக்கு கடைசி நாட்கள் என்ற தேவ தூதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்முடைய வேதத்திலே ஆழமான ரகசியங்களை ஆவியானவர் பரிசுத்தவான்கள் வழியாய் நமக்கு விளம்பி கொடுத்திருக்கிறார். அதில் சில வசனங்களை தேவ சமூகத்திலே நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு கேட்டு தேவநாமத்தை மயப்படுத்தும்படியாக உடைய அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். கடைசி நாட்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசி கேட்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் நிர்மாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பிரியராயிருந்து தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறாய் இருப்பார்கள். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவோடு பவுல் பேசுகிறார். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் தான் நாம் இருக்கிறோம். கடைசி நாட்களில் நாம் வாசித்த இந்த வேத பகுதியின்படி மனுஷர்கள் தற்பிரியராய் பணத்தின் மேல் பிரியமுள்ளவராயும் வீம்பு பண்ணுகிறவராயும் அகந்தை உடலாயும் தூஷிக்கிறவராயும் கீழ்ப்படியாளர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாளர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்வர்களாயும் இச்சை அடக்குவர்களாய் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாகும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராயாமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவராய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று தீமோத்தேயுக்கு பவுல் அழகாக இவ்வேதத்தை வர்ணித்து பேசுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய விசுவாச மக்களே,
இந்த பட்டியலிலே நாம் எதை உடையவர்களாக இருக்கிறோம்? இல்லாவிட்டால் இவையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் நடக்கிறோமா என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் சிந்திக்க வேண்டும். தேவ பக்தியின் வேஷத்தை நாம் தரித்து அதன் பலனை மனிதனுக்குள்ளாய் இருக்கிறோமா? ஆமென். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு ஆமென் பவுல் எழுதுகிறார். நாம் கூட விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஆவிக்குரிய மக்களாகி நமக்கும் ஆவியானவர் தெளிவாகி நம்மோடு பேசுகிறார். இரண்டாவது பாயிண்ட் போலாம். ஆமென். கடைசி நாட்களில் தங்கள் துன்மார்க்கமான ஆமென் இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். யூதா 18ஆம் வசனம். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. கடைசி நாட்களே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார்களே. இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் பிரிந்து போவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவியில்லாதவர்களுமாமே. அவர்கள் ஐக்கியப்பட்டிருக்க மாட்டார்கள். இவன் எல்லா நிலையிலேயும் தங்களுடைய பிரிவை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்குள்ளே ஆவி இருக்காது. அவைக்குரியவர்கள் என்று சொன்னாலும் கூட ஜென்ம சுபாவம் அவளுக்குள்ளே வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3:4 நான் வாசிக்கலாம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த வண்ணமாகவே இருக்கிறதே என்று சொல்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைக்கு அருமையான வார்த்தை இந்த அதிகாரத்துடைய 9ஆம் வசனமுக்கு பதில் சொல்லுகிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தமது வாக்குத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் எல்லா மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். 3ஆம் வசனத்தில் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து அவர் வருவேன் சொன்னார். அவர்கள் பிதாக்களுடைய நாட்களில் சொன்னது போல இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்த பாடியில்லை என்று. அவர் வராமல் இருப்பதற்கு காரணம், குணப்படாத மனிதர்கள், ரட்சிக்கப்படாத மனிதர்கள், ரட்சிக்கப்பட்டும் பின்மாற்றத்தில் இருக்கிற மனிதர்கள், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கனாலே விசுவாசிகளை ஆண்டவர் ரட்சிக்க சித்தமாய் இருக்கிறார். ஒரு சிலர் எல்லாம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய மகிமையான உலகிற்காக வேண்டி கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் தாமதிக்கிறார். 3வது பாயிண்ட் போலாம். கடைசி நாட்களில் பொக்கிஷங்களை சேர்ப்பார்கள். எனவேதான் இந்த கடைசி நாட்களில் பொக்கிஷங்களை அவர்கள் எப்படி சேர்ப்பார்கள்? யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வரியவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தத்தை குறித்து அலறி அழுங்கள். வாசிக்கலாம். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, ஐஸ்வரியவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை குறித்து அலறி அழுங்கள். இதோ ஐஸ்வரியவான்களாய் மாறுவதற்கு அல்லது ஆவதற்கு ஆசைப்படக்கூடாது. ஆனால் ஐஸ்வரியவான்கள் உங்கள் மேல வரப்போகிற நிர்பந்தத்தை குறித்து நீங்கள் அலறி அழுங்கள். 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது. அக்கினியை போல் உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்க்காதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே,
பொக்கிஷம் என்று சொல்வது இமேன் பூமியிலே நாம் இவையெல்லாம் ஆசைப்படுகிறோம். இமேன் சொத்து சுகம் நகை போன்ற காரியங்களை வாங்கி இமேன் சேர்ப்பது. எனவேதான் மத்திய 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களே நான் வாசிக்கிற வேளையிலே பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்ப்பீர்கள். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேருங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். இந்த பூமியிலே நாம் பொக்கிஷங்களை சேர்ப்போம்னா இந்த பூமியில தான் நம்முடைய இருதயம் நாட்டமாயிருக்கும். ஆனால் ஆண்டவர் எங்கே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்க்க சொன்னார்? பூமியில் இருக்கும் போதே பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேருங்கள். ஆத்துமாவாய்வு செய்வது, இவே ஆத்துமாவுக்காய் நேரங்களை செலவிடுவது, ஆத்துமாவுக்காய் பணத்தை செலவிடுவது, இப்படி பல ரீதியிலே நாம் இந்த பூமியில் இருக்கும் போதே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவ சித்தத்தை செய்து பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கள்ளமிட்டு திருவதில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வச்சா இப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இவன் பணம் இருந்தா பெரிய ஆபத்து. அந்த கொரோனா வைரஸுக்காக நீங்கள் பணம் கொடுங்கள் என்று சொல்லி பணம் வைத்திருக்கிற மனிதனத்தில் கேட்டு அவன் கொடுப்பதற்கும்பாக இவன் அரசாங்கமே எடுத்துக் கொள்கிறது கையாளது. பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்தா நமக்கு துக்கமும் வேதனை தான். நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அதற்கு இயேசு நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாக்க வேண்டும். உனக்கு உள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்கிறார். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த பூமியில் நமக்கு போதுமான காரியம் மட்டும் நமக்கு தேவை. வாழ்வதற்கான பொருள் மாத்திரம் தேவை. சமைப்பதற்கான பணம் மாத்திரம் நமக்கு போதும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கை இது கடைசி காலமா இருக்கு. அப்படின்னாலே இவே நாம் நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்க்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாய் நமக்கு சொன்னார். இவே உன்னுடைய ஆசி தரித்திரம் கொடுத்து பரலோகத்திலே ஒரு பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்ள சொல்லி சொல்கிறார். எனவே இது கடைசி காலம், இது கடைசி நாட்கள். 4வது பாயிண்ட்குள்ளே நான் வரலாம். கடைசி நாட்களே மனசாட்சியில் சூழலுடைய பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனவர்கள் அந்த பூமியில் அநேகர் உண்டு. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயம் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்களுக்கும் உலகத்திலே தோன்றிருக்கிற பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதுவா அலசடைப்படுகிற ஒரு ஜீவியம் சரியான சத்தத்துக்கு தங்களை உடன்படுத்தாதபடிக்கு தேவ மக்களாகிய அநேகர் இதயத்திலே சூழ்ந்த பொய்யுடைய மாயத்தினாலே அநேகர் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழங்கி போய்விட்டார்கள் சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுங்க. புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறவையிலே
விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஆமென். அந்த பொய்யர் துருபதேசங்களை சொல்லி உங்களுக்கு கட்டளையிடுவார்கள். ஆமென். தேவன் படைத்ததெல்லாம் நல்லா இருக்கிறது, நன்றா இருக்கிறது. போதும். மத்தேயு 24:11 நான் வாசிக்கிறேன். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். கடைசி நாட்களே அநேகருடைய அன்பு தணிந்து போவதற்கு காரணம் அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. இந்த அக்கிரமத்தினுடைய நுகத்தை முறிக்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு அன்பாசிகளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அக்கிரமத்திலே மரித்து கிடந்தவர்களாகி நம்மை விளையாடப்பட்டதினாலே மீட்கப்பட்ட தேவஜனமாய் கர்த்தரை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமத்திற்கு செவிகொடாமல் அக்கிரமக்காரராயிராமல் அக்கிரமக்காரரை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாக எழுதினார். 1 யோவானின் புஸ்தகம் 4:1-3 வரைக்கும் நான் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனத்தையும் 22 வசனத்தையும் வாசிக்கலாம். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். கடைசி நாட்கள், கடைசி காலம் என்று அறிகிறோம். 22 வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவை குறித்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? இயேசுவை மறுதளிக்கிறவன் பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே கொலோசு சபைக்கு பவுல் எழுதுகிற வேளை தெளிவாய் அந்த வார்த்தையை விளக்கி பேசுகிறார். கொலோசியர் 2 அதிகாரம் 8 வசனம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக பாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஆகவே வஞ்சிக்கப்படாதபடிக்கு கடைசி காலமாக இருக்கு. அப்படின்னாலே கடைசி நாட்களிலே மனசாட்சியிலே சூழ்ந்த பொய்யுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கப்பட்டு பிசாசின் உபயோகங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழுகி போனவர்கள் நம்மிடையே உண்டு. அவர்கள் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறார்கள். 5வது பாயிண்ட்டுக்குள்ள கடந்து போகலாம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் தேவன் தமது ஆவியை ஊற்றுகிறார். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படுகிற காரியங்கள் இது கடைசி காலமாக இருக்கு. அப்படின்னாலே கடைசி நாட்களே மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. 2 யோவேல் 2 அதிகாரம் 28-32 வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். கடைசி நாட்களே ஆண்டவராகிய தேவன் மாம்சமான யாவே ஆவியை ஊற்றார். ஏன் ஆவியை ஊற்றுகிறா? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை அறிந்து நிதானித்து வாழ்வதற்காக, ஆவியின் அச்சாரத்தை பெற்ற நாம் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுத்தது. அவரோடு எடுக்கப்பட்டு மகிமையில் அவரோடு வாழ்வதற்காக. 6வது பாயிண்ட்டுக்கு போறான். கடைசி நாட்களே உயிர்த்தெழுதல் நடக்கும். உயிர்த்தெழுதல் யோவான் 11 அதிகாரம் 23 24 வாசிக்க வேளை லாசரு மரித்திருக்கிறான். ஆண்டவர்
ஆகிய இயேசு கிறிஸ்து காலதாமதமாய் மாத்திரத்திலே மரியாதை வருகிறார். இப்போது அங்கே ஒரு உரையாடல் நடக்கிறது. 23வது வாசிக்கிற வேளை இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள் உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை அவர் விசுவாசிக்காமல் உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என் சகோதரன் எழுந்திருப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆமென் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாட்களிலே என் சகோதரன் எழுந்திருப்பார் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் 25வது வசனத்திலே அவர் சொல்கிறார், பிரைஸ் தி லார்ட். இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் ஹல்லேலூயா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தரே, இயேசுவானவர் மரித்தாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமும் கூட யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள் அவரெல்லாம் இயேசுவானவர் உயிர் பெற்றிருந்தது போல நாமும் கூட உயிர் பெற்றிடுவோம். கர்த்தருடைய பிள்ளை. பிரைஸ் காட். ஆமென். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கிற வேளை இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை போது நாம் எல்லாரும் மறுமாக்கப்படுவோம். 52வது எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், உயிரோடு எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கிற வேளை இந்த உயிர்த்தெழுதலுடைய முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து ஆவியானவர் தெளிவாக இங்கே சொல்கிறதை பார்க்கலாம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் 1000 வருஷம் முடிந்த மட்டும் உயிரடையவில்லை, அவர் உயிரோடு எழும்பவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இனி அவள் எழும்புவர்கள் முதலாவது அவள் உயிரோடு எழும்புகிறதான் முதலாம் உயிர்த்தெழுதல். ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். ஹல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமுள்ளவனாய் இருக்கிறான். இவர்கள்தான் முதலாம் உயிர்த்தெழுதலிலே அவர்கள் பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே கடைசி நாட்களிலே மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள். உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை போது மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள், பயப்படாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவர் இயேசுவை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் பரலோகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மரித்திருக்கிற பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை போது மறுரூபமாக்கப்படுவோம். எனவே கடைசி நாட்களிலே மரித்தோர் தேவனுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும். மரித்தோர் எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்குள் நடக்கிறவர்கள், கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்கள் அவள் ஏனோக்கை போல இலியாவை போல கடைசி நாட்களே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். எனவே கடைசி நாட்களில் நடக்க போகிற உயிர்த்தெழுதல் 7வது கடைசி பாயிண்டாக கடைசி நாட்களே நியாயத்தீர்ப்பு நடக்கும். கடைசி நாட்கள் நடக்க போற நியாயத்தீர்ப்பு 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசி. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. இதுவரைக்கும் விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்காவிட்டா பரிசுத்தமாகாம ஜீவிக்காம உண்மையா இல்லாம மாயமான ஜீவியத்தோடு வாழ்ந்திருந்தா நீ கேட்ட வசனமே கடைசி நாள் உன்னை நியாயத்து. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நியாயத்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளிலே அவனை நியாயத்திற்கும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசி கேட்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்காக நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டியதாய் ரோமர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறார்.
ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? உன் சகோதரனை குற்றவாளி தீர்க்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Praise the Lord. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலேயும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலேயும் நிறுத்துவார். நியாய தீர்ப்பு நாளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்துவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் யாருக்கு நியாய தீர்ப்பு இல்லை? கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு இது நியாய தீர்ப்பு இல்லை. பயப்பட வேண்டாம், தைரியமாக இருப்போம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் பூமியில் வெளிப்பட இருக்கிறது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். காரியத்தின் கடைசி தொகை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு எல்லா மனுஷன் மேலும் அவருடைய கற்பனை கைக்கொள்ளும்படியா எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசிகளுடைய அந்தரங்கமான ஒவ்வொரு காரியமும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறியாலையா. கடைசி நாட்களே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இது கடைசி காலமாக இருக்கு அப்படின்னாலே அவர் வருவார் என்கிற வாக்குத்தம் பிதாக்களுடைய நாட்களில் இருந்தது போல பிதாக்கள் நிற்றடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்று முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒரு காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயிருக்கு போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியானது இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தியாளர்களை நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மிக கவனமாக இருக்க வேண்டும். பக்தியில்லாமல் தேவ பக்தியில்லாமல் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்றால் நியாய தீர்ப்பிலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மை நீடிய பொறுமையாக இருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் அன்றோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான விசுவாச மக்களே, மனம் திரும்பி பாவ காரியத்திலே உழந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை யாரா இருந்தாலும் மனதை தேவ சமூகத்தில் ஒப்புவது. இந்த கடைசி நாட்களே உள்ளம் போல சுத்தம் போல வாழாமல் தேவ சுத்தம் செய்வதற்கு உன்னை அர்ப்பணித்து தேவனுக்காய் காத்து தேவனை நான் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவருடைய காத்திருங்கள். அதனால் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருவி போகும். அவருடைய வாக்குத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக காத்திருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இது கடைசி காலமாக இருக்கு அப்படின்னாலே கடைசி காலங்களிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை கர்த்தருடைய விசுவாச மக்கள் அறிந்து மகிமையான வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். எங்களையாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோடே நம்மளுமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நேரத்திலே உடைய வார்த்தை கடைசி நாட்கள் என்ற வார்த்தையை தாவே எங்களோடு கூட பேசுவதற்காக உடைய சத்தம் கேட்க முடியாத மக்கள் உடைய சித்தம் செய்ய முடியாது, தங்களை தத்தம் செய்து அர்ப்பணிக்க உதவி செய்ய முடியாது. மகிமையான வருகைக்கு
எங்களை முற்றுமுடியுமாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியாம இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரணை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் கிறிஸ்துவும் நம்மளோடு இப்பொழுது இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.